வணக்கம் வெல்கம் பேக் டு சிஸ்டம் சேனல். இந்த வீடியோ சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்கள் சிஸ்டம்னு பேசுகிறேன். என்னடா இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் ரூம் மேட்சாக போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ சங்கையாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இப்போ கண்டுக்கிற மாதிரி இல்லை. சரி, நீங்கள் அந்த மாதிரி கேட்டீங்க. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுங்கன்னு. ஸோ அதனால தான் இப்போ இந்த வீடியோ கிளிப்புக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ கிளிப் போட்டிருப்பேன். ஸோ அது ஒரு ஏடபிள்யூஎம் ரேங்க் மேட்ச். அது எப்படி இருந்துச்சுன்னு இப்போ இன்னும் பார்க்காதவங்க போய் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். சும்மா வேறு லெவலில் இருந்திருக்கும். என்ன போய் அடிக்க முடியாது. நம்மளை முதுகுலேருந்து குத்திடுவானுங்க. நம்மளுக்கு முதுகில் குத்துறதான் பல அதிகம். நம்மளுக்குன்னு கிடையாது, நாம் முதுகில் குத்த மாட்டோம், எனிமி சொல்கிறேன். சரி ரைட்டு. இன்றைக்கி என்னடா யார் ஆப்போனண்ட்டு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ வில்லன்ஸ் கூட தான். என்ன எப்போ பார்த்தாலும் அவங்க கூட போட்டுக்கிட்டு இருக்க ஏன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நம்மளை மதித்து கூப்பிட்றவங்க நம்ம கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லாருமே போனோம். சரி, என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடியில் இல்லை. ஸோ அதனால் நான் நூப் ஐடியில் வந்திருந்தேன். நூப் ஐடியிலலாம் நீ விளாடுவியாடா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அடியாக மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. நூப் ஐடியிலேருந்து நான் விளாடுவேன். ஸோ பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வில்லன் ஸ்குவாட் பார்ட் 3. சும்மா வெறித்தனமாக இருந்திருக்கும் மேட்ச்சு. ஸோ எல்லாருமே வேறு லெவலில் விளாண்டுருப்பாங்க. போடு பை முடிச்சு விடு போடு. ஒருத்தன் வந்துட்டான். ஸோ நம்மள்ட்ட அளவுக்கெல்லாம் கிடையாது. வேறு ஆண்ட்ரி கேரட்டை வச்சுக்கிட்டு நிற்கிறோம். போடு சீக்கிரம் போ. ஆஹா, நம்மளால் நாக்கு. ஸோ ஒருத்தன் அங்கேருந்து ஓடி வந்த பேர் ரன்னிங்லேயே போட்டாச்சு. இன்னொருத்தனை இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் இந்த பச்சை கலர் சிங்கிச்சான்னு ஒருத்தர் ஓடுறாருல, அவர் தான் டிபிஜி லவ். ஸோ லெவல் பார்த்திங்கன்னா 63வது லெவலு. ஸோ அவருக்கு நம்ம கிளாக் டவரில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்போம். சம்பவம்னா ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான், அது நாட் எனிமி மேட்ச். ஸோ சொல்கிறேன். ஸோ நல்லாவே ஒரு சரியான கண்டென்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல மட்டுமே. ஸோ அதை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயம் அந்த மேட்ச்சில் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருக்கு எதை வச்சுரா நீ அடிப்ப அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அந்த ரவுண்ட்லேயே பாருங்களேன், ஒரு டெஸ்ட்டாகவே இருக்கட்டும். ஓகே, ஓடுபாய். நான் கூட நினச்சேன், சரி அளவுக்கு எந்த பவருமே இல்லாமல் விளாட்றோண்டா, எப்படா விளாட்றதுன்னு நினச்சேன். சரி, நான் எப்பயுமே விளாட்றேன் போல் அப்படியே ஜாலியாகவே நான் பாட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு சீரியஸ்னஸ்ஸே எல்லாமே விளாண்டேன். ரொம்பவே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தேன் இந்த மேட்செல்லாம். ஸோ உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அங்கே ஒருத்தர் நிற்கிறார். வாய் வா பாய். இவர் யாருன்னு தெரியலையே. ஆஹா, இவர் யார்? இவர் தான் வில்லன். இவர்கிட்ட நம்ம அடிக்கடி மாட்டிக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், வெஸ்ட்டும் கிழிஞ்சிருச்சு. நம்மளால் அதுக்குள்ளே வந்துட்டார். வேறு லெவலில் பாய். RUD 444 சாம வெளியிட்ட போடு பாய். மாரோ முஜே மாரோ போட்டாச்சு. ஒரு ஆள் நாக்கு. ஸோ நாம் அப்போ களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கிட்டக்க போ பாய். ஓடு. ஸோ அங்கே ஒருத்தன் தலையை காட்டிக்கிட்டே இருந்தான். ஸோ நிஞ்சா காஸ்டியூமு அதை போயிட்டு அடிக்கலான்னு பார்த்தேன். சரி, முடியலை. சரி, குளோவாலாக போட்டு கீழே வரப்போன்னு பார்த்தா அங்கே பாருங்க, கீழே ஒரே அடி கீழே குச்சிருவாப்புல. நோ ப்ராப்ளம். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு எதுக்குமே ஸ்கின் கிடையாது. ஸ்கின் இல்லாமல் பவர் இல்லாமல் தான் இந்த இதில் விளாண்டது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் கைஸ் இந்த மேட்ச்சு. சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறாக தான் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் ஒருத்தர் மட்டும் எங்கேன்னு தெரில, அதை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தா அங்கே வந்துட்டார். அவர் தான் டிபிஜி லவ். சரி, மாற்றுவாரா அப்படின்னு நினச்சேன். சரி, அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க அதுக்கு மேலே ஸ்பீடாக இருக்குது. அடித்து போட்டு எமௌண்ட்டே போட்டுக்கிட்டு நிற்கிதுங்க. சரி ரைட்டு, வேறு லெவல் தான் அப்படின்ட்டு ஒரு 2 ரவுண்டு ஜெயிச்சிருக்கோம். இதில் தான் நான் எனக்கு ஏடபிள்யூஎம் எடுப்பேன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. இதில் எடுக்க மாட்டேன். ஸோ அடுத்த ரவுண்டில் எடுப்பேன்னு நினைக்கிறேன் ஏடபிள்யூஎம். ஸோ ஏடபிள்யூஎம் மேட்ச்லாம் நம்மள்கிட்ட பல்காக இருக்கும். ஏன்டா உனக்கு ஏடபிள்யூஎம் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அன்குஷோட ஃபேன். ஸோ அன்குஷ் ஏடபிள்யூஎம் தான் யூஸ் பண்ணுவார்.
ஸோ அவர் நம்ம இந்தியன் பிளேயர் தான். நிறைய பேர் அதர் கண்ட்ரிஸ் மெம்பர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, நம்ம இந்தியன் பிளேயர்ஸுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அன்குஷ்லாம் நம்ம இந்தியன் பிளேயர்ஸு. ஸோ அவர்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டுகள் லெவலில் மிஞ்சிடுவார் சொல்ல போனால், அந்த மாதிரி விளையாடுவார். ஸோ ஏடபிள்யூஎம் வச்சுக்கிட்டு. ஸோ அவரை பார்த்து தான் எனக்கே ஏடபிள்யூஎம் மேலே ஒரு லவ்வே வந்தது, ஒரு ஆசையே வந்தது. ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்போயுமே நம்ம ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நம்ம ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோது. ஸோ முக்கிய காரணம். அங்கே பாருங்கள் எப்படி நாக்கானானே தெரில. சரி ரைட்டு பாருங்க. ஸோ எனக்கு செம்ம லாக் அடிச்சிச்சு, ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வேறு விளாண்டுருந்தேன். ஸோ மூமெண்ட் ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். போடு பை, முடிச்சு விடு. ஸோ காய்ஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்போம். என்னால் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்போ அது பார்க்காம விட்டுட்டேன். ஸோ அது கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா ரூம் மேட்ச்னாலே லென்த்தாக தான் நான் போவோம். எனக்கு தெரிஞ்சு 26 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன், 25 மினிட்ஸ் கிட்டத்தட்ட. ஸோ அதனால தான் ஸ்பீட் பண்ணுது. ஸோ எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அந்த ஏடபிள்யூஎம் நம்ம போட்ட மேட்ச்சு, ஸோ நேற்று போட்டிருந்த அந்த கண்டென்ட்டு ஸோ எப்படி இருக்குதுன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் அதை விளாண்டது. உங்களுக்கு நீங்கள் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா அது வந்து சும்மா நார்மலாக எனிமி கண்ணில் மாற்றவங்களாம் மட்டும் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு விளாண்டேன் கைஸ். ஸோ அந்த கஷ்டத்துக்கு கொஞ்சம் ஒரு அளவு ஆதரவு தந்தால் எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். போடு பாய், வந்துட்டாங்க பாரு. போடு டக்குன்னு மெடிக்கிட்ட போட்டு போவோம். கீழே அடிப்பாங்க. போடு. ஸோ நம்மளால் தினேஷ் ஒய்ட்டியை வெயிட் பண்ண சொல்லிட்டோம். தினேஷ் இல்லை, மியூசிக்கல் ஒய்ட்டி. ஸோ நேம் மாற்றிட்டாரு. நம்மளை தான் ஃபஸ்ட்டு அடிச்சுன்னு ஊற்றுறாங்க. ஸோ பை ஜோனில் சிக்கிட்டாரு, அவ்வளோதான். லெட்ஸ் சி நெக்ஸ்ட் ரவுண்டு. ஸோ ஒரு ரவுண்டு அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ரவுண்டு நாம் வின் பண்ணுவோமான்னு பாருங்கள். ஸோ இதில் தான் நான் ஏடபிள்யூஎம் எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்கள், MP5 தான் எடுக்கலான்னு பார்ப்பேன், டக்குன்னு ஏடபிள்யூஎம் எடுத்துருவேன். ஸோ என் மைண்ட் செட்டே டக்குன்னு மாறும். அங்கே பாருங்கள். ஸோ ஏடபிள்யூஎம் மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்பீடாக யூஸ் பண்ண கற்றுங்க. ஸோ நீங்கள் ஏடபிள்யூஎம் பிளேயராக மாறினா உங்களுக்கு வேறு லெவல் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய நூபா பாட்டாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ஏடபிள்யூஎம் மட்டும் யூஸ் பண்ண கற்றுங்க கைஸ். ஸோ உங்களை வந்து எப்படி சொல்கிறது, உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீங்கள் ஏடபிள்யூஎம் மட்டும் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் வச்சுக்கிட்டு ஆடலாம். அதுவும் டபுள் ஏடபிள்யூஎம் வச்சுட்டு ஆடலாம். ஸோ பை ஸோ ஆமாம், இந்த இடத்துல தான் அந்த ஒருத்தர் மாட்டுவார் பாருங்கள் நம்மள்கிட்ட ஏடபிள்யூஎம்மில். ஸோ பல்காக இருக்கும், இதெல்லாம் கிடையாது. ஸோ கடைசினா எல்லாருமே சுற்றுருவாங்க. நான் அப்புறம் இன்னொருத்தவர் மட்டும்தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இல்லையே தெரில. ஸோ நம்ம நாக் ஆகிட்டோம், நம்மள்கிட்ட எதுவுமே பவர் இல்லை. மெடிக்கிட்டே அப்புறம் இல்லை. ஸோ நான் வேறு மெடிக்கிட்டே அழுத்திட்டு கிடந்தேன். சரி நம்ம கில்டு மேட்ச்கிட்ட கேட்டால் அங்கே செத்தவன் பொட்டியில் ஏதாவது ஒன்று கிடக்கும் பாரு ப்ரோ அப்படி இப்படின்னாங்க. நானும் எங்கெங்கேயோ பார்த்தேன், இல்லை. ஸோ நம்மளால் வேறு நாக் ஆகிட்டார். இங்கே பார்த்தா இங்கே க்ளோவில் போட்டு அடைச்சி வச்சுருக்காப்புல. இப்போ பாருங்கள் சம்பவத்தை, மட்டார் அவ்வளோதான். தாறு மாதிரி தக்காளி சோறாக தான் வந்திருக்கோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா L2 VKP 003 வேறு லெவலில் விளாண்டுட்டார். ஸோ அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் எல்லா ரவுண்டுமே வந்துக்கிட்டு இருந்தார். ஸோ கடைசியாக யார் மேன் ஆஃப் த மேட்ச் வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் இப்போயே ஓடி போய் டக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய 1vs1 மேட்ச்சு நிறையவே காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் வந்து ஆதரவு தந்தால் போதும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தாங்க என்னால் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத என்னால் யோசிக்க முடியும். ஸோ நடுவில் உங்களுக்கு வீடியோ வராமல் இருந்திருக்கும், அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லா வீடியோலையும் கேட்டுக்கிட்டேன். ஸோ ரொம்ப 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 மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
இனிமேட்டுக்கு உங்களுக்கு தினைக்கும் உங்களுக்கு வீடியோ வரும், கவலையே படாதீங்க. ஸோ இந்த இடத்துல மாட்டிப்பேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்டல் கைக்கு வந்துடும். எனக்கு அதான் ஒரு சில நேரத்தில் எனக்கு ஒரு மெயின் பிரச்சனையே அதான். ஸோ நல்லா அடிச்சுக்கிட்டு இருப்பேன், டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டல் கைக்கு வந்துடும். ஸோ அதனாலே நான் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவேன். இவர் தான் நம்ம தினேஷ் எஃப்எஃப் மியூசிக் ஒய்டி. ஸோ ஓபிலாம் வேறு லெவலில் கொடுப்பாரு. ஸோ இவரோட கேம் பிளேலாம் போயிட்டு பார்க்கணுன்னா அவரோட லிங்க்கையும் அவரோட சேனலோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அவருக்கும் நம்மளோட ஆதரவை போய் அங்கே போய் தெரிவிக்கலாம். ஸோ ரொம்பவே அவர் எப்படி சொல்கிறது, ஒரு எப்படி சும்மா தான் போட்டுக்கிட்டு இருந்தார் வீடியோ. ஸோ கொஞ்சம் ஓரளவுனா ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டோன்னா அவருக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ இப்போ இன்னும் மேலும் போடும் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் ஏன்டா அவர் வந்து சாரி கைஸ், அப்புறம் அவர் வந்து மியூசிக் ஒயிட்டின்னு வச்சுருக்காருன்னு கேட்பீங்க. ஸோ அவர் போடுறத பார்த்திங்கன்னா எல்லாமே தமிழ் மியூசிக் தான் போடுவார். சும்மா வேறு லெவலில் இருக்கும். அவர் விளாட்றதுக்கும் அந்த மூமெண்ட்டுக்கும் தாறுமாறாக இருக்கும். ஸோ அவர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அவரோட லிங்க்கை நீங்கள் போய் பார்க்கலாம். அவர் வீடியோஸை போய் பார்த்து அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ தாறுமாறு தக்காளி சோறு தான். ஸோ அவர் மாதிரி தான் நான் ஓபி ஹெட்ஷாட் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ என்னால் கொடுக்க முடியாது, நான் இன்னும் அந்தளவுக்கு பெரிய பிளேயர்லாம் கிடையாது, நார்மல் சின்ன மொபைல் பிளேயர், துட்டுக்குட்டி. போட்டு பாய். இப்போ இந்த மாதிரி ட்ரிக்கு தான் நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு கிடப்போம் மேலே ஏறிட்டாங்கனாலே. ஸோ அதை அவங்க எப்போ கீழே இறங்கினானுங்கன்னே தெரில எங்களுக்கு யாருக்குமே. ஸோ எப்போ இறங்கினாங்க என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரில. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறங்கி நிற்கிறாங்க. ஸோ எனக்கு 2-3 அடி விழுந்துச்சு, நான் மேலே பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2 அடி விழுந்ததுக்கப்புறம் என்னடா அது அப்படி இப்படின்ட்டு யோசனை பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தா இங்கே கீழே நிற்கிறானுங்க. ஸோ இப்போ இல்லை, இப்போல கைஸ் நெக்ஸ்ட் ரவுண்டாக என்னான்னு தெரில. இப்போ வந்து நான் ஏறி நான் நாக் ஆகிடுவேன். ஸோ அவசரப்பட்டேன், ஆனால் ஒருத்தரை முடிச்சிடுவேன். இங்கே பாருங்கள் ஹெட்ஷாட்டு தரமாக இருந்துருக்கும் நம்மளோடது. அப்பயும் ஒருத்தரை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து சாவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் அவசரப்பட்டுறக்கூடாது, குளோவால் போட்டுட்டு நான் வந்து ஏறி இருக்கணும். ஏறி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஸோ நம்ம ஆளு மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஸோ நம்ம டீம்மேட்ஸ் மட்டும் நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஸோ அங்கே பாருங்கள் அவர் ஓட முடியாதுன்னு நினச்சாரு, ஆனால் ஓடிட்டார். ஸோ அலாக் பவர் வச்சுட்டு. ஸோ இங்கே பாருங்கள் அவ்வளோதான் மட்டார். நம்மளால் மியூசிக் ஒயிட்டி வந்து முடிச்சு விட்டார். ஸோ அடுத்து 6th ரவுண்டு. இதில் எப்படா யாரா வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பாருங்கள் 6th ரவுண்டெலாம் எப்படி முடியுன்னே தெரியாது. ஸோ 6th ரவுண்டு வந்து கரெக்டாக 49 செகண்ட்ஸ் தான். 49 செகண்ட்ஸில் முடியும். இப்போ பாருங்கள். இப்போ ஸோ நீங்கள் நம்பிக்கையில்னா வீடியோ கூட போய் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்பீடு பண்ணதுனால உங்களுக்கு 49 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ அதுவும் நிறைய பேர் கணக்கு பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். ஸோ பாருங்கள் ரோடு பை. ஸோ நம்மளுக்கு ஓபி கொடுக்கலான்னு நினச்சேன். சரி நம்மளுக்கு தப்பிச்சிட்டாரு. சரி ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், கடைசியாக நாம் தான் அடித்தோம். சிக்கு போடு பை. என்னடா கெஸ்ட்லாம் இது வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். லவ் யூ, டேக் கேர், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடை பெறுவது SS தாமன் ஒய்டி.